Hello and welcome. For decades, we have talked about, pondered over the celebration of our diversity. Our federal structure reflects it. We talk of Tamil pride and Tamil language and its roots and antecedents as old as this ancient land. The Indian media has a problem. There is no doubt that national news channels are mostly based out of Delhi. There is no doubt that national news is prejudiced in favor of Hindi and English. And a Freudian deep-rooted bias gives precedence to North Indian affairs. We at NewsX believe that we need to be the change that we want to see in the national media landscape. Over the course of the last 2 years, we have had numerous primetime conversations on Tamil history, from Kilari to Tamil language and culture, not just politics, on NewsX. Well, today we present another TV milestone, the first ever national news channel telecast done in Tamil. Yes, you heard that right. And I will be giving up this chair to two bright young journalists in their early 20s who have come all the way from Chennai and have put together a fascinating and a fabulous panel of influencers and artists to talk about what young Tamilians want in Tamil. We would encourage our viewers to help join in this celebration of Tamil language and the tribute of it in the mainstream national media space. Tell others, coo and tweet with the hashtag Tamil Nadu Day on NewsX. Share this video. Help us make a fundamental change in the progress of this great country. Let me now invite Aarti and Kaushika to make not only their anchoring debuts, but to hopefully change dynamics on the evening of election day in Tamil Nadu. Hello and welcome. Thank you. வணக்கம். என் பேர் ஆர்த்தி கிருஷ்ணன். என்னோட நிகழ்ச்சியை நடத்தி வருவது கௌஷிகா பாலகிருஷ்ணன். இந்நிகழ்ச்சி எதனால வரலாற்றிலே ஒரு பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சி என்ன கேட்டால், இட்ஸ் பிகாஸ் இன்னைக்கு நாங்கள் தமிழில் இந்த என்டையர் ஒளிபரப்பை நடத்தி வரப்போகிறோம். என்னோட இன்னைக்கு இருப்பது நிறையா இளைஞர்கள். தமிழில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மதுரை பாஷை, சென்னை பாஷை, அந்த மாதிரி இன்னைக்கு நிறையா பாஷைகள் பார்க்க போகிறோம். அதை தவிர்த்து தங்கிலீஷும் நிறையா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் மட்டும் இல்லை, ஆண்டர்ப்ரினர்ஸ், healthcare workers, and we have MBBS students, sports women, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நம்மளோட நியூஸ்எக்ஸில் முதல் முறையாக வரலாற்றிலேயே இவ்வளோ பெரிய ஒளிபரப்பை நடத்தி வந்ததில்லை. தேசிய தொலைக்காட்சியில் கூட இவ்வளோ பெரிய ஒளிபரப்பை நடத்தி வந்ததில்லை. இன்னைக்கு நானும் கௌஷிகாவும் உங்களை இந்த பெரிய ஒளிபரப்பில் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்மளோட சேர்ந்திருப்பது யார் என்று பார்க்கலாம். முதல் பவானி தேவி, who is Indian fencer, விளையாட்டு வீராங்கனை. அடுத்து ஸ்வாதி ஸ்ரீனிவாசன், அவங்க மருத்துவ மாணவி. அடுத்து சுசீந்திரா பழனிசாமி, ஒரு ஆராய்ச்சியாளர். அடுத்து சரண்யா வெங்கடேசன், who is the founder of Cope for Cancer அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். அதை தவிர்த்து அவங்க வணிக ஆய்வாளரும் கூட. வெல்கம் எவ்ரி ஒன் டு த ஷோ. உங்களை வரவேற்கிறோம். முதல் கேள்வி பவானி தேவிக்கு. ஒரு தமிழ்நாட்டு சார்ந்த விளையாட்டு வீராங்கனையாக உங்களின் அனுபவம் எப்படி இருந்தது? நேயர்களுக்கு சொல்லுவோம். பவானி தேவி, என் குரல் உங்களுக்கு வருகிறதா? பவானி தேவி, சரி. அடுத்து ஸ்வாதி ஸ்ரீனிவாசன், உங்களுக்கு என் குரல் வந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு மருத்துவ மாணவியாக உங்களின் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? தமிழ்நாட்டிலேருந்து வர மருத்துவ மாணவியாக உங்களின் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அதை சொல்லுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா எந்த ஸ்பெசிஃபிக் இதில் கேட்குறீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டை சார்ந்த மருத்துவ மாணவியாக இருக்கிறதுனால மருத்துவத்தில் அந்த ஃபீல்டில் எப்படி தமிழ்நாட்டுக்கும் மற்ற ஸ்டேட்ஸுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்களின் தமிழ்நாட்டிலேருந்து இருக்கிறதுனால ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அதுவும் உங்கள் அனுபவம். இல்லை நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு எந்த வித்தியாசமும் கிடையாது. பிகாஸ் ஆல் ஸ்டேட்ஸ்லயுமே மெடிக்கல் எஜுகேஷனோட குவாலிட்டி சேமா தான் இருக்கு, வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ ஐ ஃபீல் தமிழ்நாடு ஸ்டேட் எந்த டிஃபரன்ஸும் இல்லாமல் எல்லா ஸ்டேட்லயுமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு.
நீங்கள் இப்போ வெல்ஃபேர் ஸ்கீம் நிறையா பண்ணுறீங்க இல்லையா பெண்களுக்காக, அவங்களின் ஹெல்த் கேரை பற்றி, அப்புறம் அவங்க ஹெல்த் கேர் வந்து ஒரு பெரிய விஷயமாக ஆகணும், நிறைய பேர் அதை பார்க்கணும், அதை பற்றி பேசணும்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், உங்கள் முயற்சிகளை பற்றி சொல்லுங்கள். ஓகே, லைக் ஃபார் மீ வந்து எனக்கு இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது வந்து எனக்கு வந்து இதை பற்றி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. லைக் மென்டல் ஹைஜீன் பற்றி யாருமே எடுத்து பேச மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வேனுக்கு நடந்து போகும்போது எனக்கு பீரியட் ஆகி என்னோட பின்னாடி ஃபுல்லாக ஸ்டெயின் ஆச்சு. ரோட்ல இருக்கிற எல்லாருமே வியர்டான லுக் விட்டாங்களே தவிர ஒருத்தர் கூட வந்து ஒரு பெண்மணி கூட முன்னாடி வந்து சொல்லலை என்கிட்ட இந்த மாதிரி இருக்கு. இத்தனைக்கும் என்னோட ஸ்கூல் வந்து 5th வரைக்கும் போயிட், அதுக்கப்புறம் ஃபுல்லா கேர்ள்ஸ் ஸ்கூல் தான். பட் ஒருத்தர் கூட வந்து என்கிட்ட லைக் உங்க பின்னாடி ஸ்டெயின் ஆயிருக்கு அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து லைக் வேன்ல போய் ஏறி உட்காந்தோடனே வேன் டிரைவர் பிடிச்சி செம்ம கத்து. அதனால வந்து லைக் சரி இதை பத்தி எதுக்கு யாரும் பேச மாட்டாங்க, இதை சுத்தி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போதுதான் வந்து சரி இதை சுத்தி இவ்வளோ டாபூஸ் இருக்கு, இவ்வளோ ஸ்டிக்மாஸ் இருக்கு, இந்த ஸ்டிக்மாஸ் வந்து பிரேக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 years வந்து நானும் வந்து லைக் யாராவது முன்னாடி வராங்களா, இதை பத்தி எடுத்து நடத்துறதுக்கு யாராவது ஸ்பெசிஃபிக்கா வராங்களா, நம்ம அவங்க கூட சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 years மேலேயே நான் வெயிட் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி ஒரு யூஸும் இல்லை. be the change you want to see in the world ன்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளே அந்த சேஞ்சா இருக்கலாம்னு சொல்லிட்டு நானே தான் ப்ராஜெக்ட் மகாநதி ஸ்டார்ட் பண்ணேன். ப்ராஜெக்ட் மகாநதி வந்து பேசிக்கலி அபவுட் வந்து giving awareness and spreading awareness on mental hygiene to women in the urban as well as in the rural areas. So வந்து like women வந்து get prevented from certain cancers like cervical cancer, cervical cancer, vaginal cancer, uterine cancer. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய இனிஷியேட்டிவ் தான் ஸ்வாதி இது. ஏன்னா எஸ்பெஷலி இன்னைக்கு பேனலில் எல்லாருமே விமென் அண்ட் என்னோட இருக்கு கௌஷிகாவும் கூட. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக். தமிழில் இன்ஃபேக்ட் நம்ம இதை பேசினதுனால ஒரு பெரிய ஆடியன்ஸுக்கு கூட இது போய் சேர வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீங்கள் கேன்சரை பற்றி பேசினதுனால சரண்யா உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். நீங்கள் வந்து கோப் ஃபார் கேன்சர் நடத்தி வரீங்க. தமிழ்நாட்டில் ஏன் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பேச போகிறது தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை பற்றி தான். அதனால் கேன்சர் அப்படிங்கிற விஷயத்துக்கு நிறையா ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது தேசிய லெவலில். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறையா ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும், ஆனால் அது வெளில தெரியாது, நிறையா பேருக்கு தெரியாது. அதனால் அதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஸோ இப்போ என்னன்னா வந்துட்டு தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லை, பட் நம்ம இந்தியாவிலேயே வந்துட்டு கேன்சர்ன்ற ஒரு டேர்ம் அசோசியேட்டாக இருக்கிறதுனா, கேன்சர்னா வந்து அது ஒரு டெத்துன்ற ஒரு டெத் சென்டென்ஸ்ன்ற ஒரு இதோடு தான் இட் இஸ் லிங்க் யூனோ. ஸோ அதனால வந்து அதை சுற்றி இருக்கிற ஒரு அவேர்னஸ் அண்ட் அது வந்து அந்த ஒரு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து ஆகிறதுக்கு அவேர்னஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கே வந்துட்டு நான் வந்து டயக்னோஸ் ஆகிற வரைக்கும் எனக்கே நிறைய இன்ஃபர்மேஷன் அபவுட் கேன்சர் எனக்கு தெரியல. ஸோ மோர் தென் மீ யூனோ, நான் வந்து எவ்வளோ ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டு, எவ்வளோ ஒரு சோஷியல் நாலேஜ் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த கேன்சர்ன்ற ஒரு டேர்ம் ரிலேட்டட் அவேர்னஸ் வந்து எனக்கே ரொம்ப கம்மியாக இருக்கும்போது எனக்கு வந்து வந்த ஒரு தாட் என்னென்னா, பீப்புள் ஹூ ஆர் இன் ரூரல் ஏரியாஸ் அவங்களுக்கு என்ன ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஐ saw a lot of gap. அந்த ஒரு செக்ஷனில் வந்து there is a lot of improvement, lot of awareness. ஈவன் யூனோ நான் வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா எனக்கு தெரிய வந்தது என்னென்னா, நம்ம கவர்மெண்ட்லேயே வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் நிறைய ட்ரீட்மெண்ட்டு, நிறைய பண உதவி, அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நிறைய இருக்குன்றது வந்து எனக்கே வந்து அந்த ஒரு ரிசர்ச் என்னுடைய டயக்னோசிஸ் அப்புறமா நான் பண்ண ரிசர்ச்சில் தான் எனக்கே தெரிய வந்தது. ஆனால் இது வந்து காமன் பப்ளிக்கு தெரியுமான்ற ஒரு கொஷின் கேட்கும்போது இன்னும் சிம்பிள். ஒரு 2 days முன்னாடி நான் வந்து சோஷியல் மீடியாவில் HPV வேக்சின் பற்றி வந்து ஒரு போல் போட்டிருந்தேன். ஸோ அதை பற்றி எனக்கு வாட் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ், அதை பற்றி ஒரு 80% ஆஃப் பாப்புலேஷனுக்கு தெரியலை. அது என்னது, அது எதுக்காக யூஸ் பண்ணுறது, அது வாட் இஸ் த யூஸ் ஆஃப் HPV வேக்சின், யார் அது எடுத்துக்கலாம், இதை பற்றி நான் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப 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 கம்மி. அண்ட் என்னுடைய ஆப்ஜெக்டிவ் த்ரூ திஸ் பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் இஸ்
to associate with a lot of medical professionals, lot of people who are qualified to be medical professionals and nutritionists, and even people who are into clinical trials. So இவங்களோடலாம் டிஸ்கஸ் பண்ணி இவங்களோட கொலாபரேட் பண்ணி my objective is to spread more awareness, especially on பெண்கள் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற ஒரு அவேர்னஸ் தான் வந்து என்னுடைய ஆப்ஜெக்டிவ். கண்டிப்பாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிகள் வந்ததுனால கூட ரூரல் ஏரியாஸ், நீங்கள் சொன்ன மாதிரி ரூரல் ஏரியாஸ்க்கு கண்டிப்பாக இது போய் சேரும். ஏன்னா நம்ம தமிழில் பண்ணுறோம் இந்த தொலைக்காட்சி. கௌஷிகா, உங்களின் கேள்விகளை முன்வைங்க. என்னோட கேள்வி ஸ்வாதிக்கு இருக்கும். ஸோ ஸ்வாதி, நீங்கள் சொன்ன மாதிரி லைக் ப்ராஜெக்ட் மகாநதி மூலம் மென்ஸ்ட்ருவேஷனுக்கு அவேர்னஸ் கொண்டாடுறீங்க. பட் சானிட்டரி நாப்கின்ஸ் அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஃபேக்டர்னு இருக்கும். எல்லாருனாலையுமே சாரி क्वेश्चन கேட்கல. ஆடியோ it is not audible, it's not clear, it's not audible. இப்போ கேக்குதா உங்களுக்கு? ஹலோ, இப்போ கேக்குதா உங்களுக்கு? இப்போ ஓகே. ஸோ த திங் இஸ் மென்ஸ்ட்ருவேஷன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஃபேக்டர், சானிட்டரி நாப்கின்ஸாக இருக்கட்டும், எக்கனாமிக் ஃபேக்டர்னு ஒரு விஷயம் வருது. ரூரல் ஏரியாஸில் இருக்கிற நிறைய பேர்த்துனால சானிட்டரி நாப்கின்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் கிளாத்ஸோ இல்லை என்ன சொல்ல ஒரு துணியை வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் ஹெல்த்தும் டேமேஜ் ஆகுது. இந்த மாதிரி ஆஸ் அ கலெக்டிவ் யூத்தாக இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி பெண்களுக்காக நம்ம வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கலாம். ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், என்ன சொல் ஒரு குரூப் ஆர்கனைஸ் பண்ணி சானிட்டரி நாப்கின்ஸ் கலெக்ட் பண்ணி, இல்லை ஏதாச்சும் என்ஜிஓஸ் ஆர்கனைசேஷன்ஸ் பிச்சின் பண்ணி இதை எப்படி கொண்டு போகலாம்? பிகாஸ் நம்ம இங்கே சொல்யூஷன் கொண்டாட ட்ரை பண்ணுறோம். ஸோ இதை எப்படி முன்னாடி கொண்டு போகலான்னு நினைக்கிறீங்க? ஸோ இது பற்றி பேசும்போது சானிட்டரி நாப்கின்ஸ் என்ற ஒரு இது வந்துட்டு த ஹோல் திங், அந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் என்ற ஒரு டாப்பிக்கே வந்து இஸ் வெரி வாஸ்ட் அண்ட் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப முக்கியம். அந்த டாப்பிக்கே வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் அதுக்கு சம்மந்தப்பட்ட அவேர்னஸும் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சோஷியல் மீடியா மூலமா there are lot of NGOs, lot of educators in the sanitary napkins உடைய do's and don'ts, what are the different types of methods of utilizing. இப்போ முன்னாடி இருந்தது வந்து நார்மல் சானிட்டரி நாப்கின்ஸோட இப்போ கிளாத் பேட்ஸ் இருக்கு, மென்ஸ்ட்ரல் கப்ஸ் இருக்கு, டேம்பான்ஸ் இருக்கு. ஸோ தெர் ஆர் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை வந்து நம்ம ரூரல் ஏரியாவுக்கு எடுத்துட்டு போறதுக்கு இந்த கவர்மெண்டோட டைப் பண்ணிட்டு ஒரு ஒர்க் ஷாப் நடத்துறதோ, ஒரு கவர்மெண்ட் அந்த பஞ்சாயத்து அந்த ரூரல் ஏரியாஸ் உடைய அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ஸோட கொலாபரேட் பண்ணிட்டு இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் என்ஜிஓஸ் ஒரு ஒர்க் ஷாப் நடக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அது பண்ணாலே வந்து ஈவன் கிளாத் நாப்கின் கூட வந்துட்டு நம்ம ரூரல்னு பார்க்கும்போது கிளாத் நாப்கின் இஸ் வெரி காமன். ஸோ அதை வந்து எப்படி வந்து ஹைஜீனாக யூஸ் பண்ணணும் அன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். அது வந்து இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸ்வாதி, இந்த கேள்வி ஸ்வாதிக்காக. ஸோ ஸ்வாதி, நீங்கள் நடத்துறது ப்ராஜெக்ட் மகாநதி, விச் இந்த ஏரியாவில் தான் வந்து ஃபோக்கஸ் ஆகுது, லைக் விமென்ஸ் ஹெல்த் அண்ட் ஸ்டப். ஸோ ப்ராஜெக்ட் மகாநதியை அடுத்த லெவல் இல்லை எப்படி யூத் இன்னும் கொண்டாடலாம், எல்லாத்தையும் எப்படி ஒன்று சேர்த்து இந்த ப்ராஜெக்ட் மகாநதியை ஒரு கலெக்டிவ் எஃபர்ட்டாக எப்படி கொண்டு போகலான்னு நினைக்கிறீங்க? லைக் வந்து ப்ராஜெக்ட் மகாநதி பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் மகாநதின்னு இல்லாமல் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன்ங்கிறது ஒரு ஃப்ரஜைலான கான்செப்ட். இப்போ லைக் இந்தியாவில் ரூரல் அர்பன் எந்த ஏரியா எடுத்தாலுமே menstrual hygiene is a fragile concept. எல்லாருமே அப்படிதான் அதை பாக்குறாங்க. பட் இட் should be normalized instead of being intricated. என்னை பொறுத்த வரைக்கும் a lot of talking should be involved. நம்ம வந்து லைக் நம்ம பேரண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். லைக் நம்மளோட இதை வந்து குட் டச் பேட்டர்ஸ் மூலமா கூட நம்ம இன்கால்குலேட் பண்ணலாம். நம்மளோட பொண்ணுங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். லைக் நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். டியூ டு கல்ச்சரல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால தான் வந்து ரூரல் ஏரியாஸ் அண்ட் அர்பன் ஏரியாஸ்ல சில அர்பன் ஏரியாஸ்ல இந்த மென்டல் ஹைஜீன்ங்கிற கான்செப்ட் பத்தி யாருமே பேசவே மாட்டாங்க. அண்ட் இட்ஸ் ஓகே டு டாக் அபவுட் இட் டு த மென். நம்ம அப்பா கிட்ட பேசலாம்.
எல்லாருமே ஏன் இதை வந்து லைக் இல்லை இது ஆம்பளைங்க கிட்ட பேசக்கூடாது அண்ட் வந்து இந்த டாபூஸ் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த ஸ்டிக்மாஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் வந்து லைக் இந்த மென்டல் ஹெல்த்ங்கிற ஒரு கான்செப்டை நம்மளால ஃபர்தரா மூவ் பண்ண முடியல. இந்த ஸ்டிக்மாஸ் எல்லாம் நம்ம உடைக்கணும்னா we have to talk. நம்ம பேசியே ஆகணும். டெஃபினெட்லி நம்ம வீட்டுல நம்ம பேசணும். லைக் நம்ம ஃபாதர் கிட்டயும் நம்ம இதை சொல்லணும். எல்லா நேரத்துலயுமே வந்து பெண்கள் வீட்டுல இருப்பாங்க நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இல்லாத பட்சத்துல நம்ம அப்பா கிட்ட தான் சொல்லணும். இந்தியாவில் there are a lot of women girls without having mother. அம்மா இல்லாத பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து அப்பாங்க தான் இருக்காங்க. லைக் ஸோ அப்பா தான் வந்து பியூபர்ட்டினா என்ன மென்ஸ்ட்ரேஷனா என்னன்னு சொல்லிட்டு சொல்லி வளர்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்றேன். அஸ் யூத் எஃபர்ட் பத்தி கேட்டீங்கன்னா நம்ம நிறைய அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணோம் இன் ரூரல் ஏரியாஸ்ல தான் வந்து கல்ச்சரல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஸ்டிக்மாஸ் நிறைய இருக்கு. அங்க இருக்கிறவங்களுக்கு இன்ஃபேக்ட் வந்து சானிட்டரி பேட்னா கூட என்னன்னு தெரியாது. they use வந்து ஹஸ்க். நான் லைக் ரூரல் ஏரியா போய் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஹஸ்க், சாண்ட், சிமெண்ட் இந்த மாதிரி நிறைய சப்ஸ்டிடியூட்ஸ் யூஸ் பண்றாங்க. பேப்பர் கூட விட்டு வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. யூசி விமன் வந்து வீட்டுல இருக்கும்போது பீரியட்ஸை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க, வெளில போனோடனே வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. சானிட்டரி பேட்ஸ் யூஸ் பண்றவங்களாவே இருந்தாலும் வெளில போயிட்டு டாய்லெட்ல போட்டு விட்டுறாங்க. வீட்டுல இருக்கும்போது பேப்பர்ல சுற்றி டஸ்ட்பின்ல போடுறாங்க, வெளில போயிட்டு டாய்லெட்ல போட்டு கிளாகிங்கோட சைடு எஃபெக்ட் கான்சிக்வன்ஸ் என்னன்னு தெரியாம டாய்லெட்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணி விட்டுறாங்க. இந்த அளவுக்கு இருக்கு. இதை நம்ம மாற்றணும்னா a lot of talking should go inside. நாலேஜ் இருக்கிற நம்ம தான் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். எஜுகேஷன் இஸ் தி வெப்பன் we can use to conquer the world, the universe. நம்ம 4 பேர் கிட்ட சொன்னா ஸ்வாதி நீங்க சொல்றது பேர் கிட்ட போக 10 40. ஸ்வாதி நீங்க சொல்றது கரெக்ட். யூத்தா இருக்கிற நம்ம தான் வந்து இந்த மாற்றத்தை கொண்டு வரணும். அது ரொம்ப உண்மை. அண்ட் ஸ்பீக்கிங் அபவுட் யூத், பவானி கிட்ட கூட நான் இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன். விளையாட்டு வீராங்கனையாக உங்களின் அனுபவத்தை சொல்லுங்க. அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்த விளையாட்டு வீராங்கனை, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓகே, இப்போ கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. ஓகே, ஸோ ஒரு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவிலுமே வந்து பெண்கள் வந்து விளையாட்டுல ஒரு ப்ரொஃபஷனல் கேரியரா பண்றப்ப அதை வந்து மற்ற ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலா பாக்குறது இல்லை. அது வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுவும் ஏதாவது நம்ம பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணா மட்டும்தான் எல்லாருமே வந்து அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நேஷனல் லெவல்ல வின் பண்றவங்களுக்கு கூட அதை சேம் ரெகக்னிஷன் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. பெண்களுக்கு நான் ஸ்பெஷலா சொல்றது. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய வந்து எங்களுக்கும் சரி மற்ற ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கும் அந்த ரெகக்னிஷன் இன்னும் நிறைய கொடுக்கணும். அண்ட் ஸ்போர்ட்ஸ் கேரியர்லயும் நம்ம லைஃப் வந்து நல்லா பில்ட் பண்ண முடியும். நம்ம லைஃப் நல்லா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இதுல இருக்கு. அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸ்கூல்ல மட்டும் நம்ம வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் பீரியடுக்கு வந்து டைம் கொடுக்கறது இல்லாம லைஃப்லயும் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அது வந்து நம்ம நாட்டுக்கும் வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா ரொம்ப பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரும். இளைஞர்களால் இதை மாற்ற முடியும்னு நம்புறீங்களா? இளைஞர்கள் இன்னும் நிறையா பெண்கள் ஸ்போர்ட்ஸை சார்ந்து வந்தால் இன்னும் நிறையா ஸ்போர்ட்ஸை நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, ஸ்போர்ட்ஸ்னால் பெண்களுக்கு கிடையாது அப்படிங்கிற, அது ஜஸ்ட் டைம் பாஸ் அப்படின்னு நினச்சி அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அதை நேஷ்னல் லெவலில் எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. அதனால் இளைஞர்களால் இதை மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா நம்ம இளைஞர்கள் தான் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அவங்க தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த கேம் அவங்க ஸ்டார்ட் பண்ணாதான் மற்றவங்க வந்து அதை பார்ப்பாங்க. ஸோ நான் ஸ்டார்ட் பண்றப்பவே என்னோட ஸ்கூல்ல வந்து ஒரு 40 to 50 கேர்ள்ஸ் என் கூட ஸ்டார்ட் பண்ணாங்க. வருஷம் ஆக ஆக அது அப்படியே நம்பர்ஸ் குறைஞ்சிட்டே வந்துருச்சு. ஸோ அந்த வந்து அவங்க அந்த கண்டினியூட்டி வந்து அதுக்கு அவங்கக்கிட்டயும் இல்லை, அதுக்கேற்ற அவங்களுக்கு அந்த ரெகக்னிஷன் கிடைக்காதனாலதான் அவங்க ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் வர்றதே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஒரு ஜாப் ஆகணும் அந்த ஒரு ஆம்பிஷன் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அது இல்லைன்னா அவங்க உடனடியா இதை விட்டுட்டு போயிடுறாங்க. பட் அவங்க இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போனா அதை விட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு வரும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு வந்து கம்மியா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். பிளஸ் நம்ம பொதுமக்களும் சரி இல்ல ஆர்கனைசேஷன்ஸும் சரி கவர்மெண்ட்டும் சரி ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் அவங்களுக்கான ரெகக்னிஷன் வந்து கண்டினியூஸா கொடுத்துட்டே இருந்தாதான் இது வந்து இது அத்லெட்ஸ் மட்டும் இல்லை, அதாவது யூத் மட்டும் பண்ற விஷயம் இல்லை. இது வந்து ஒரு குரூப் எஃபர்ட். ஒரு பிளேயர் வந்து ஒரு ஸ்டேட்டுக்காக நேஷனுக்காக விளையாடுறாங்கன்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு ப்ராப்பர் சப்போர்ட்டும் அவங்களுக்கான என்கரேஜ்மெண்ட்டும் கிடைக்கணும். அது இப்பதான் ஸ்லோவா வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. விமென்ஸ்க்கு இன்னும் அது வந்து இன்னும் ஃபாஸ்டா கிடைச்சதுன்னா நம்ம வந்து இன்னும் நிறைய இன்டர்நேஷனல் சாம்பியன்ஸ் விமென்ஸ் சைட்ல இருந்து பார்க்கலாம். ஸோ பவானி தேவி, உங்ககிட்ட என்னோட கேள்வி வந்து, நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இளம் பெண்கள்
உங்களை ஒரு வழிகாட்டாக வச்சு கூட நிறைய பேர் இப்போ முன்னிலையில் வருவாங்க. நானும் என்ன சொல்கிறது, சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங்கில் ஆசை இருக்கும், கனவுகள் வச்சுருப்பாங்க, பட் அது ஏதோ ஒரு ஸ்டேஜில் விட்டுருவாங்க. ஒரு தடை வந்துடும், நம்ம பெண்ணாக இருக்கனால இதை செய்ய முடியாதுன்னு. பட் நீங்கள் ஒரு இளம் பெண் சாதனையாளராக ஒலிம்பிக்ஸ்க்கு தேர்வாயிருக்கீங்க. உங்களை என்ன சொல்ல ஒரு வழிகாட்டாக எடுத்துகிட்டு வர பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பா இனிமேல் வந்து கண்டிப்பா எல்லாருமே தைரியமா ஃபென்சிங் ஸ்போர்ட்டை வந்து தைரியமா அவங்க எடுத்துட்டு ஒரு கேரியரா எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க, அதுல வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு வந்து ஸ்பெஷலா நான் ஸ்டார்ட் பண்ணப்பவே வந்து நிறைய பேர் எனக்கு கிட்ட சொன்ன விஷயம் வந்து, நீ ஒரு பொண்ணா இருக்க, ஏன் வந்து இவ்வளோ வந்து டைம் வேஸ்ட் பண்ற, ஏன்னா ஃபென்சிங் அந்த டைம்ல பாப்புலரும் கிடையாது, ஏன் வந்து நீ வந்து வேற ஜாப் போய் பாரு, இல்ல வேற ஏதாவது வந்து எடுத்து ட்ரை பண்ண பாரு, இதுல ஒண்ணுமே இல்லை, நீ டைம் வேஸ்ட் பண்ணாத. ஸோ அந்த மாதிரி வந்து என்ன சொல்ற ஒரு சின்ன ஒரு வேர்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் கூட இல்லாம இருந்தது. ஸோ அது வந்து எனக்கு நான் இதை எப்படி பார்த்தேன்னா, என்னோட ஆம்பிஷன் எனக்கு ஒண்ணு இருந்தது, அதுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு நான் ரெடியா இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து இதெல்லாம் வந்து நான் தடையா நான் பார்க்கல. மேபி மற்ற கேர்ள்ஸ் வந்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய அந்த ப்ரெஷர் வந்ததுனால அவங்க ஸ்டாப் பண்ணியிருப்பாங்கன்ற டவுட் வந்து எனக்கு அப்புறம் தான் வந்தது. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பா எல்லாருமே தைரியமா எடுத்துட்டு வருவாங்க. நான் நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்றப்ப, எங்களுக்கும் அந்த கனவெல்லாம் இருந்தது, நீ பண்ணது வந்து நாங்க பண்ண மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம், இனிமேல் கண்டிப்பா எல்லாருமே வந்து அதை விடாம முயற்சி கண்டிப்பா செய்வாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய கேர்ள்ஸ் நிறைய கிட்ஸ் வந்து நாங்களும் ஃபென்சிங் ஸ்டார்ட் பண்றோம் அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் அனுப்புறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து ஃபென்சிங்கும் ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஸ்போர்ட்டா வரும்னு நான் நம்புறேன். இப்போ உங்கள் நம்பிக்கையை நாங்களும் இது முன்னேற்றம் கொண்டாட ஹெல்ப் பண்ணுறோம். பட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபென்சிங்கிறது ஒரு அன்கன்வென்ஷனல் ஸ்போர்ட் தான். அது வந்து நேஷ்னல் லெவலில் ரெக்கக்னிஷன் கிடைக்குதான்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி அன்கன்வென்ஷனல் ஸ்போர்ட்ஸ், ஆர்டிஸ்டிக் ஸ்கேட்டிங், இந்த மாதிரி நிறையா ஸ்போர்ட்ஸ் இருக்குது. அது வந்து அதில் நிறைய பேர் சாதிக்கவும் செஞ்சுருக்காங்க, பட் அது வெளியே வந்து அதிகபட்சம் ரெக்கக்னிஷனும் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி எஃபர்ட் எடுக்கலாம், இந்த மாதிரி அன்கன்வென்ஷனல் ஸ்போர்ட்ஸை வெளியில் கொண்டாந்து அதில் சாதிச்சவங்களுக்கு நம்ம ரெக்கக்னிஷன் கொடுக்குற மாதிரி? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்லயும் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸை பத்தின எக்ஸ்பிளனேஷன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அவங்கள வந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். ஸோ ஒவ்வொரு அத்லெட்ஸ், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ல அவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அதுல பர்ஃபார்மன்ஸ் பண்றது அந்த பிடி டீச்சர் வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்போர்ட்ஸை பத்தியும் எல்லாருக்குமே தெரியணும். அதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் ஆச்சும் அவங்க ட்ரை பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணாதான் அவங்களுக்கு வந்து என்ன ஸ்போர்ட் அவங்களுக்கு சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை வந்து அவங்க ப்ரொஃபஷனலா எடுத்து பண்ண முடியும். நான் என்னோட ஸ்கூல்ல இருந்து தான், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். யாருமே நம்ப மாட்டாங்க ஸோ ஃபென்சிங் வந்து அந்த மாதிரி ஸ்கூல்ல இருக்குதான்னு. ஸோ அவங்க வந்து இதை வந்து அந்த மாதிரி கொண்டு வந்தனால தான் என்னால் இப்போ ஒலிம்பிக் வரைக்கும் போக முடிஞ்சது. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்கூல்லையும் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நமக்கு இப்போ கவர்மெண்டே வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, கேலோ இந்தியா கேம்ஸ். ஸோ இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்லாம் வந்து அத்லெட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டா எஸ்பெஷலி பெண்களுக்கான கிடைக்குது. எஸ்பெஷலி பெண்களுக்காக இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இன்னைக்கு நம்ம பேனலில் இருக்கிறது எல்லாமே பெண்கள். அண்ட் பெண்களை பற்றி பேசணுன்னா பவானி தேவி சொன்ன மாதிரி, சரண்யா சொன்ன மாதிரி, சுவாதி சொன்ன மாதிரி நிறையா இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, நிறையா பிரச்சனைகள் முன்னிச்சு வரும். அந்த மாதிரி சுசீந்திரா உங்ககிட்ட நான் பேச விரும்புகிறது விக்டிமாலஜி. நீங்கள் படிச்சிருக்கீங்க, விக்டிமாலஜியில் ரிசர்ச் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எப்படி வந்து பெண்களை விக்டமைஸ் செய்யப்படுகிறது அண்ட் இன்ஸ்டிடியூஷ்னலாக அவங்களை வந்து வெவ்வேறு விஷயத்துக்கான விக்டமாக அவங்க பெண்கள்னா விக்டம் அப்படின்னு ஈக்குவேட் பண்ணுற சிஸ்டம் தான் இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி யூத்தால் மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? Before I go, greetings to all. Thank you for adding me. விக்டிமாலஜி அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் சொசைட்டியில் இன்னுமே ஒரு இன்ஃபான்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. விச் மீன்ஸ் இந்த பர்டிகுலர் டொமைன், இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கான இந்த பர்டிகுலர் டொமைன்ங்கிறது நீட்ஸ் டு பி எக்ஸ்டெண்டட் தட் டு ஜெண்டர் கண்டெக்ஸ்ட்ல அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ பேசினதுலேயே நிறைய பெண்கள் இருக்காங்க. ஸோ இந்த பேனலிஸ்ட்லேயே அவங்களுடைய இந்த ஒரு சோஷியல் பொசிஷனுக்கு வரணும், இந்த ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸை வந்து அஃபெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இடையில நிறைய ஹர்டில்ஸை ஃபேஸ் பண்ணி தான் வருவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியன் சொசைட்டியில் நமக்கு வந்து விமனை இன்னும் அப்ஜெக்டிஃபை பண்ணுற தியரிஸ் அதை வாஸ்டாக எல்லா சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னாலையும் காப்பாற்றப்படுது. அண்ட் தட் இஸ் மூவிங் ஆன், பாஸ் பண்ணப்பட்டுட்டே இருக்கு. பிகாஸ் திஸ் இஸ் அப்கோர்ஸ்
ஒரு patriarchal mindset இருக்கிற இந்தியன் சொசைட்டில சோஷியல் அது உண்மைதான் சுசீந்திரா. அதை எப்படி யூத்தால மாத்த முடியும்? எப்படி இளைஞர்கள் அதை எப்படி மாத்த? So நாம இது first we need to be understand that women are being objectified. objects-ஆவே இன்னும் நம்மள பார்க்கறாங்க அப்படிங்கறது. இப்போ இப்போ பவானி தேவி பேசும்போது கூட சொன்னாங்க women need to be entered in the sports. பட் ஆனா இந்த ஸ்போர்ட்ஸ்ல என்டர் ஆகும்போது ஈக்குவல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னா there is no scope at all அப்படிங்க அல்லது lower scope தான் இருக்குங்க. So youth mindset என்ன நம்ம பார்க்கறோம்னா we must understand what is happening around us. நம்ம வந்து இன்னும் victimக்கான இந்த டெஃபினிஷன்ஸே நம்ம இன்னும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதாவது ஒரு crime and offense அப்படிங்கிறதுக்கான தியரிஸோ அல்லது அதுக்கான டெஃபினிஷன்ஸோ ஒரு வெஸ்டர்ன் மைண்ட் செட் தான் இருக்கு. ஒரு சொசைட்டியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு வந்து என்ன மாதிரி யூத் எப்படி நம்ம அதை ப்ரொவியூ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம ஒரு அனலைஸ் பண்ணும்போது ஒரு சொசைட்டியோட டெவலப்மெண்ட்டை ஜஸ்ட் ஒரு பாலிசி மெஷர்மெண்ட்ல மட்டுமே பார்க்காம இங்க இந்த 2 போல்ஸ் இருக்கு இல்லையா, அஃபெண்டர் அண்ட் பீயிங் விக்டிம். ஒரு அஃபென்ஸ் ஆர் ஒரு சோஷியல் பேராமீட்டர் ஒரு சோஷியல் ஃபெனோமெனா நடக்கும்போது அதனால நான் எப்படி விக்டிமைஸ்ட் ஆகிறேன், அதுவும் தட் டு வல்னரபிள் செக்ஸ் ஆர் வல்னரபிள் ஆப்ஜெக்டா நான் எப்படி மாற்றப்படுறேன் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ரிசர்ச்சஸ் நமக்கு தேவைப்படுது அதிகமாக. அதை சப்போர்ட் பண்றதுக்கான சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கவர்மெண்ட் பாலிசி லெவல்ல இன்டர்வென்ட் பண்ணப்பட்டு இருக்கு. பட் சின்ஸ் இட் ஷுட் பி என்லார்ஜ் அல்லது எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்தியன் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துலயே நீங்க பாத்தீங்கன்னா அக்யூஸ்டுக்கு இருக்கிற ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ஆர்டிகல் 20 இதெல்லாமே அஷ்யூர் பண்ணுது. ஒரு அக்யூஸ்டா நான் வந்து என்னென்ன ப்ரிவிலேஜஸ் எடுத்துக்க முடியும். ஆனா விக்டிமா பார்க்கப்படுற இந்த சோஷியல் ஸ்டிக்மாஸ் இருக்கு, நான் விக்டிமைஸ்ட் ஆகிறதைய என்ஷோர் பண்றது இந்த சோஷியல் ஸ்டிக்மாஸ்ல இருந்து இன்னும் நம்ம வெளியே வரல. ஒரு பொண்ணுனா இப்படித்தான் இருக்கணும் அல்லது ஒரு பொண்ணுக்கான அல்லது இந்த ஒரு ஃபீமேல் செக்ஸ் ஆர் ஜெண்டர் அப்படிங்கிறதுக்கான அடையாளமா என்னென்ன இந்த சமூகம்லாம் வச்சிருக்கோம் அதை நம்ம இன்னும் உடைக்கவே இல்லை. நம்ம வந்து நம்மளுடைய அவுட்ஃபிட்ஸை வச்சுட்டு அல்லது நம்மளுடைய பேக்வர்ட் தியரிஸையும் இன்னும் கேரி ஓவர் பண்றதுனாலதான் ஒரு கிரைம் அக்கர் ஆகிறதுக்கு முன்னாடியே விக்டிமையே விக்டிமைஸ் பண்றோம். நீங்க ஏன் இதை பண்ணுனீங்க அப்படிங்கிறதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. தட் வி கால் அஸ் செகண்டரி விக்டிமைசேஷன். நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் பட் ஏன் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான இந்த சோஷியல் ஃபேக்டர்ஸை வி ஆர் கேரிங் ரொம்ப ப்ரிவிலேஜா கேரி பண்ணிருக்கோம். ஸோ அதை நம்ம பிரேக்கேஜ் பண்ணணும். அதை பிரேக்கேஜ் பண்றதுக்கான டிஸ்கஷன்ஸ் முதல்ல ஓப்பன் டிஸ்கஷன்ஸ் நடத்தப்படணும். இந்த காமன் மைண்ட் செட்ல காமன் சென்ஸா நடக்கிறது நமக்கு இன்னும் நம்ம மீடியாஸே பேசலாம். மீடியாஸ்ல விமனை ஆப்ஜெக்டிஃபை பண்றதுக்கான ஏராளமான விஷயங்கள் டே பை டே இன்னும் நம்ம பேசிட்டு இருக்க இந்த ஒரு மினிட்ல கூட அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு. நீங்க ஒரு பொண்ணா எப்படி பிரசன்ட் பண்ணணும் உங்களை அப்படிங்கிறதுல இருந்து. ஸோ இந்த விக்டிம் ரெப்ரஸன்டேஷன்ஸ் கூட கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துல இன்னும் நமக்கு தேவைப்படுது, அதிகமா தேவைப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சாரி ஐம் டச்சிங் தி டாட் ஃபிகர்ஸ் பிகாஸ் நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சுசீந்திரா. நீங்க எடுத்து வச்ச இந்த பாயிண்ட் தான் வந்து நம்ம இந்த ப்ராட்காஸ்ட்லயே அதுதான் செய்ய வரோம். இந்த ஒளிபரப்புல என்ன செய்ய வரோம்னா பெண்களுக்கான கான்வர்சேஷன்ஸ், பெண்களை எப்படி முன்னேற்ற முடியும், அதுவும் தமிழ்நாட்டு பெண்களை எப்படி முன்னேற்ற முடியும்ங்கிற கான்வர்சேஷன் தான் இது. ஏன்னா நம்ம அப்கோர்ஸ் வி சீ தட் வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் நேஷன் இந்தியாவை சொல்றோம். அதுல நீங்க தமிழ்நாடு யூத் பாப்புலேஷன் இன்னும் யங்கரா தான் இருக்காங்க, யங்கஸ்டா தான் இருக்காங்க. அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா விமன் பாப்புலேஷன் இன்னும் ஹையரா தான் இருக்கு. பட் எல்லாமே நமக்கு என்ஷோர் பண்ணப்பட்டிருக்காங்கிறதும் நம்ம ஒரு தீவிரமான கொஸ்டினா வைக்கணும். பிகாஸ் நம்ம இங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஆப்ஜெக்ட் ஆக்கப்படுறேங்கிறத முதல்ல நானே as a victim உணர்ந்திருக்கனா அப்படிங்கிறதையும் நம்ம கேட்கணும். நான் பேட்ரியார்க்கல் மைண்ட் செட்னு உடனும் நம்ம பேட்ரியார்க்கல் செட்டப்னும் ஆப்போசிட் ஜெண்டரை மட்டுமே கார்னரிங் பண்றது இல்லை. நமக்கு பேட்ரியார்க்கல் மைண்ட் செட் வந்து ஒரு விமன் ஃபீமேல் பாடிக்குள்ளேயும் என்ஷோர் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது, அதாவது கடத்தப்படுது இன்னொரு ஆளுக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த எப்படின்னா நான் வந்து ஒரு ஃபெமினிட்டி கேரி பண்றதுக்கான விஷயங்களை வந்து ஃபேமிலியினுடைய ஸ்டார்டிங் ஃப்ரம் சோஷியலைசேஷன் ப்ராசஸ் என்னோட ஃபேமிலிங்கிற இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கிற என்னுடைய ஸ்கூலிங்ல இருந்து என்னுடைய எல்லா சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் கடத்தப்பட்டுட்டே இருக்குது. அதை நம்ம வந்து பிரேக்கேஜ் பண்ணுறோம். ஸோ நம்மளோட சிலபஸையும் நீங்க பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அது வந்து இன்னுமே ஜெண்டர் சென்ட்ரிக்கா அல்லது ஜெண்டர் சென்சிட்டிவா இருக்கா அப்படிங்கறத நம்ம இன்னும் இன்டர்செக்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஹவ் திஸ் ஜஸ்டிஸ் சிஸ்டம் ஆல்சோ ஒரு ஜெண்டர் வைஸ் ஜஸ்டிஸ் நம்ம கொடுக்குறோமா, அதை நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்ல, ப்ரொவிஷன்ஸ்ல, இன்டர்வென்ஷன்ஸ்ல, நம்மளோட ட்ரையல்ஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம வந்து சென்சிட்டிவா அதை அட்ரஸ் பண்றோமா அப்படிங்கிறதுக்கும் நம்ம
இன்னும் கொஸ்டின் பண்ணி பார்க்கணும். ஒரு லாஸ்ட் பாயிண்ட்ல நான் இதை டச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரீசெண்டா ஒரு போக்சோ ஆக்ட்ல வந்து நமக்கு ஃபேமஸான ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க நம்ம இந்தியன் ஜஸ்டிஸ் சிஸ்டம். ஸோ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, கல்யாணம் பண்ணி அஃபண்டரை பார்த்து கேட்கிற கேள்வி இது. கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம அஃபண்டரை பார்த்து ஒரு கொஸ்டின் வைக்கிறனால இஸ் டேக்கிங் த ப்ரிவிலேஜ். ஒரு அக்யூஸ்ட பார்த்துட்டு நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னா அங்க வந்து ரேப் பண்ணப்பட்டிருக்க விக்டிம் ஒரு யங் கேர்ள் அப்படிங்கிறப்போ தட்டும் ஒரு சைல்டு நம்ம டெஃபினேஷனுக்குள்ள வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னா, நாம ரேப் அப்படிங்கிற கிரைம்ல இந்த பக்கம் விக்டிம் இந்த பக்கம் அஃபெண்டர் எடுத்திருக்கோம். இந்த கிரைம்ல யாருக்கு ப்ரிவிலேஜ் கொடுக்குறோம், யாரை வந்து இன்னும் விக்டிமைஸ் பண்றோம். பிகாஸ் நீங்க இப்ப சொல்லும் போது கூட சொன்னாங்க குட் டச் பேட் டச் வந்து சொல்லிட்டு, பட் டு நாட் டச் அப்படிங்கறத சொல்லிட்டு இல்லையா? தட் இஸ் மெயின் ஃபோக்கஸ். நம்ம என்னுடைய பாடி நான் ஓன் பண்றேன் அப்படிங்கறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்க அதே நேரத்துல நம்மளுடைய உடல் நம்மளுடைய உரிமை அப்படிங்கிறது தான். சரண்யா ஸ்வாதி உங்ககிட்ட கூட கேட்க விரும்புகிறேன். முதல்ல சரண்யா சொல்லுங்க, கேன்சர் அப்படிங்கிற விஷயத்துல எப்படி நம்ம வந்து நம்மளோட உடலை நம்மளின் உரிமையை எடுத்து செய்ய முடியும் ஆஸ் விமென்? ஸோ இப்போ நார்மலாக நம்ம வந்து பெண்கள் வந்து என்னன்னா நம்ம வந்து வி ஆர் ஸோ ஃபோக்கஸ்ட் ஆன் நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து நல்லா இருக்காங்களா, நம்ம அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா, ஹஸ்பண்ட் நல்லா, எல்லாருடைய கேர் வந்து நம்ம வந்து they say that women is the nucleus of the family, right? ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்ம during that process we tend to ignore. இப்போ முதல்ல பிரசாந்த் உங்களுக்கான கேள்வி, ஒரு ஆப் டெவலப்பராக தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா ஆப் டெவலப்பிங் மற்றும் டெக்னாலஜி அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்களா, இளைஞர்கள் ஜாஸ்தியாக வராங்களா? அதில் அனைவருக்கும் வணக்கம். ஸோ கண்டிப்பாக ஸோ ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்போ டெக்னாலஜி வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இருக்கு. ஸோ இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி தட்ஸ் தி ஆர்டர் ஆஃப் தி டே. எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதுனால எல்லாரும் ஆப்ஸ் யூஸ் மட்டும் பண்ணாம ஒரு படி மேலே போயிட்டு எப்படி இதை பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம எட்டெக் ஸ்டார்ட் அப்ஸ் இப்போ பைஜூஸ் அண்ட் அதர் எட்டெக் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கிறதுனால ஸ்கூல் பசங்க ஸ்கூல் டைம்லேருந்தே கோடிங் கற்றுக்குறாங்க, சின்ன வயசுலேருந்தே கோடிங் பற்றின இம்பார்ட்டன்ஸை கற்றுக்குறாங்க. ஸோ இதனால என்ன நடக்குதுன்னா எல்லாருக்குமே இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சாலும் இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு தெரியும். ஸோ இதில் ரிவர்ஸாக பார்த்தோம்னா இதில் பிரச்சனைனா பாதி பேருக்கு அவேர்னஸ் லைக் லாட் ஆஃப் தம் டோன்ட் நோ அபவுட் இதை வச்சு டெக்னாலஜி வச்சு என்ன பண்ணலாம், ஒரு ஆப் கிரியேட் பண்ணி என்ன பண்ணலாம்னு பாதி பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம இது ரிவர்ஸ்லேருந்து வரணும். இந்த சென்ஸ் ஒரு ஆப் கிரியேட் பண்ணோம்னா ஆப்போட பர்பஸ் என்ன, ஆப்பை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம். ஸோ டெக்னாலஜியே வந்து ஒரு வே ஆஃப் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றது தான். இட்ஸ் வே ஆஃப் ஆட்டோமேஷன். ஒரு பிரச்சனை இருக்குன்னா டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த காலத்துல வந்து எல்லாருமே ஆப் பண்றாங்க, அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரியுது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ ரொம்ப ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் தான் அது. அதை இளைஞர்கள் எடுத்து பண்றாங்க இல்லையா பிரசாந்த்? இளைஞர்கள் இப்போ என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அது மட்டும் இல்லாம அதை பின் பாயிண்ட் பண்ணி அதுக்கான கரெக்டான சொல்யூஷன், கரெக்டான ஆப். இப்போ நீங்கள் சிட்டி ஸ்கொயர் கொண்டு வந்திருக்கீங்க, சிட்டி ஸ்கொயரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ சிட்டி ஸ்கொயர் ஆப் பேசிக்காக பார்த்தீங்கன்னா அது ஒரு நெசசிட்டி இருக்கிறதுனால கிரியேட் பண்ண ஒரு ஆப். ஸோ எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனை, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகும்போது ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஏரியாவில், ஸோ இப்போ ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்கன்னா எப்போவுமே ஒரு சண்டேல முடியும். என்ன சண்டைனா எங்கே மீட் பண்ணலாம். ஸோ ஒருத்தர் எந்த இடம் சூஸ் பண்ணாலும் அது ஒரு 2-3 பேருக்கு தூரமாக இருக்கிற ஒரு இடமா இருக்கும். ஸோ மக்கள் இதனால என்ன பண்ணுவோம், கிளம்பலாம்னு சொல்லுவோம், பெட்ரோல் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவோம், காசு நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக எனக்கு இந்த பிரச்சனை இருந்ததுனால நான் அதை இந்த பிரச்சனை யாராவது சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லை, டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிரியேட் பண்ணணும்னு பண்ண ஒரு ஆப் தான் சிட்டி ஸ்கொயர் ஆப். ஸோ இந்த ஆப் வந்து May 2020 லாக்டவுனில் நாங்கள் லான்ச் பண்ணோம். ஸோ ரெஸ்பான்ஸ் அதுக்கு நல்லா இருக்கு. ஸோ நிறைய மக்கள் NGOஸ்லாம் இந்த கோவிட் டைம்ல வந்து மக்கள் டிராவல் கம்மியா பண்ணணும்னு பாக்குற டைம்ல இந்த ஆப் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஆப்போட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா சென்ட்ரல் லொகேஷன், ஈக்விடிஸ்டன்ட் லொகேஷன் அது கண்டுபிடிக்கும். ஸோ இந்தியாவிலே இந்த சென்ட்ரல் லொகேஷன் கான்செப்ட் பண்ணியிருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஆப் நாங்கள் தான். ஸோ இது வந்து கண்டிப்பா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஆப்பா இருக்கும். ஸோ இந்த ஆப் வந்து ஒரு நெசசிட்டி இருக்கிறதுனால கிரியேட் பண்ண ஒரு ஆப். ஸோ பிரசாந்த், இந்த மாதிரி வளரும் ஆப் டெவலப்பர்ஸ் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டிங். அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் வந்து கிடைக்கிறது கஷ்டம். பட் தே மைட் ஹாவ் அ சாலிட் பிளான், ஒரு சாலிட் பிளான் கையில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிற ஆஸ்பைரிங் யூத்துக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் தருவீங்க, இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஹெல்ப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்ன்ட்டு?
ஸோ இது ஒரு நல்ல கொஸ்டின் ஆக்சுவலி. ஸோ என்னோட கேஸ்லேயே வந்து நான் இந்த ஆப் ஐடியா நான் 3.5 வருஷமா அந்த ஆப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஆனால் என்னால் ஃபுல் டைம் பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி நான் 2 கம்பெனியில் ஒரு ஐடி எம்ப்ளாயி நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சைட் பை சைட் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃபீஸ் ஒரு 8 hours படி 10 hours படி ஆஃபீஸ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாயங்காலம் ஒரு 4-5 hours படி இதை தனியாக ஒரு சைட் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ற மாதிரி இருக்கும். இதுல இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் என்னன்னா சப்போர்ட் நிறைய வராது. ஸ்டார்டிங்ல சப்போர்ட் நிறைய இருக்காது, ஏன்னா எல்லாமே பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த சென்ஸ் இது வந்து இஃப் யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஷுர் பயங்கர பேஷனேட்டா இருந்தீங்கன்னா மட்டும்தான் அது நீங்க பண்ண முடியும். கரெக்ட், ரொம்ப உண்மை பிரசாந்த். பேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூத் கிட்ட நிறைய பார்க்கலாம். பேஷன் அப்படிங்கிறது யூத் தான் நிறையா கொண்டு வராங்க. தமிழ்நாட்டில் பார்த்தா நிறையா யூத் வெவ்வேறு நியூ ஆர்கனைசேஷன்ஸ், நியூ ஸ்டார்ட் அப்ஸ், வெவ்வேறு விதமான ஸ்டார்ட் அப் கொண்டு வராங்க. சிவ்சங்கர், நீங்கள் சொல்லுங்கள், கச்சிங் அப்படிங்கிற ஸ்டார்ட் அப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது, அதை பற்றி என்ன அப்படின்னு மக்களுக்கு சொல்லுங்கள். ஓகே, ஸோ கரண்டாக கச்சிங் என்ன பண்ணுதுன்னா, we are building referral solution for offline stores. சீக்கிரம் ஈஸியாக சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும், உங்களுக்கு ஒரு கடை ரொம்ப பிடிச்சிருக்கும், வேர்ட் ஆஃப் மவுத் வழியாக தான் அந்த கடைக்கு வந்து எக்ஸ்ட்ரா கஸ்டமர்ஸ் வருவாங்க. நிறைய பேர் அந்த நீங்க ஒரு 4 பேர் கிட்ட சொல்லுவீங்க, அந்த 4 பேர் இன்னொரு 4 பேர் கிட்ட சொல்லுவாங்க. தட்ஸ் a word of mouth spread. It's a very old concept. நாங்க ஸ்டோர்ஸ் கிட்ட ஒரு டெக்னாலஜி தருவோம். அந்த டெக்னாலஜி மூலியமா நான் தான் பிரசாந்த் ஒரு இடத்துக்கு ரெஃபர் பண்ணேன்னா அந்த ஸ்டோருக்கு போய் எங்க கச்சிங் சாஃப்ட்வேர் மூலியமா என்ன தெரிய வரும்னா, ஷிவ் மூலியமா ஒரு 4 கஸ்டமர்ஸ் அந்த ஸ்டோருக்கு வந்திருக்காங்க, பிரசாந்த் மூலியமா ஒரு 7 கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்டோர்ஸ் நான் ஆஸ் அ பிசினஸ் மேன் ஐம் டெல்லிங் யூ, ஆஸ் அ ரெஸ்டாரண்ட் ஓனர், ஆஸ் அ ரீட்டைல் ஓனர், அவங்களுக்கு வந்து எது மூலியமா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வராங்கன்னே தெரியாது. அதனால மாசம் 7,000 ரூபா 1.5 லட்சம் ரூபா அவங்க ஏஜென்சிக்கு தருவாங்க, பேப்பர்ல ஆட் போடுவாங்க, ரேடியோல ஆட் போடுவாங்க, எக்ஸெட்ரா. எல்லாமே நல்ல மீடியம். 4 பேர் எத்தனையோ பேர் ரேடியோ கேட்கறாங்க, எத்தனையோ பேர் பேப்பர் பாக்குறாங்க. சோ நாங்க என்ன, ஆர் கன்டென்ஷன் இஸ் வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமா தான் 70-80% ஆஃப் த கஸ்டமர்ஸ் ஸ்டோர்ஸ் டிஸ்கவர் பண்றாங்க. So our solution to a store is இது வந்து ஒரு ஏஜ் ஓல்ட் ஐடியா இல்லையா? வேர்ட் ஆஃப் மவுத் உங்களுக்கு ட்ராக் பண்ண முடியும். சிவ்சங்கர், இது வந்து ரொம்ப நாள் முன்னாடில இருந்தே இத செஞ்சுட்டு வராங்க. அதாவது ஒரு கடை இருக்குன்னா அந்த கடை எங்க இருக்கு, அந்த கடையில என்ன விக்கிறோம், அதெல்லாம் வந்து ஒருத்தர் சொல்லி தான் இன்னொருத்தவங்களுக்கு தெரியுது. பட் இதை ஒரு இளைஞராக நீங்க முன் வச்சு வந்தது ஒரு வெப்சைட் மூலமாக இதை பண்ணி, அப்புறம் ஒரு ஆப் மூலமாக பண்ணி, இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல், அந்த மாதிரி சோஷியல் மீடியாவை இன்வால்வ் பண்ணி முன்னாடி நடத்தி வந்ததையே ஒரு ரீசைக்கிள் பண்ணி ஒரு மாடர்ன் ஃபார்மேட்ல கொண்டு வரோம். கரெக்ட். சோ we are even calling it digital word of mouth. சோ பேசிக்கலா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாட்ஸ்அப் மூலமாவோ இன்ஸ்டாகிராம் மூலமாவோ ப்ரோ எனக்கு இந்த கடை பிடிச்சிருக்கு, இந்த ரெஸ்டாரண்ட் சூப்பரா இருக்கு, இந்த கஃபே சூப்பரா இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கொண்டு போய் உங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இந்த கடையில காமிச்சா போறோம். பேசிக்கலி நான் வந்து பிரசாந்த் எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ரெஃபர் பண்ணிருக்காங்கன்னா நான் போய் பிரசாந்தோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல அந்த ஸ்டோர்ல காமிப்பேன். அதை காமிச்சா போறோம், அந்த ப்ரொஃபைல காமிச்சா போறோம். அந்த மூலியமா ரெஃபர் பண்ண ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்டரி டிஷ்ஷோ ஒரு டிஸ்கவுண்டோ கிடைக்கும். பெஸ்ட் பார்ட் என்னன்னா, எனக்கு 100 ரூபா வரும். நான் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை ஒரு ஸ்டோருக்கு ரெஃபர் பண்ணி அந்த ஸ்டோருக்கு 10,000 ரூபா 12,000 ரூபா பிசினஸ் வந்துச்சுன்னா அதுல இருந்து அந்த ஸ்டோர் எனக்கு 400 ரூபா வந்து தராங்க. பேசிக்கலா சிவா, தேங்க்யூ சோ மச் ஃபார் ரெஃபரிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் as a token of our appreciation. உங்களுக்கு தேங்க்ஸ் நாங்க சொல்லணும். அதுக்காக இந்தாங்க 400 ரூபா உங்க பேடிஎம் வாலெட்டுக்கோ உங்க கூகுள் பேக்கோ நாங்க டைரக்டா அனுப்பிச்சிடுறோம். அதை தான் நாங்க ஃபெசிலிட்டேட் பண்றோம். எங்க கச்சிங் சாஃப்ட்வேர் அவங்க யூஸ் பண்ணா அவங்களால அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க சின்ன கடையா இருக்கட்டும், நீங்க ஒரு பெரிய செயினா இருக்கட்டும், உங்களோட வேர்ட் ஆஃப் மவுத்தை நாங்க ட்ராக் பண்ணி உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட்ல காமிப்போம். ஆஸ் a ஸ்டோர் ஓனர் you will be able to track your உங்க ரெஃபரர்ஸ் யாரோ, உங்க பிராண்ட் அம்பாசிடர்ஸ் யாருன்னு உங்க ஸ்டோரால உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ கச்சிங் ஆரம்பிக்கிறப்ப டெஃபினெட்லி உங்களை விட பிகர் மார்க்கெட்ஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த காம்படிஷனை ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும்போது எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயமும் இருந்திருக்கும், ஒரு ஃபியர் இருந்திருக்கும், எப்படிடா நம்ம வந்து இதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிளாட்ஃபார்மாக கொண்டு போவோன்ட்டு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். சூப்பர். ஸோ காம்படிஷன் இஸ் அ டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் அப்படின்னுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு ஐடியா வந்திருக்கு, வா இது எப்படி யாரும் பண்ணல நீங்க யோசிப்பீங்க. கூகுள் பண்ணும்போது என்னங்க இத்தனை காம்படிட்டர் இருக்காங்க உலக போறா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆக்சுவலா தட்ஸ் a good thing. காம்படிஷன் இருக்காங்கன்னா ஒன் திங் இஸ் ஜஸ்டிஃபைட், மீனிங் வச்சு உங்க ஐடியாவுக்கு வேல்யூ இருக்கு, உங்க ஐடியாவுக்கு வேல்யூ இருக்கு, கஸ்டமர்ஸ் இருக்காங்க, பொட்டன்ஷியல் மர்ச்சன்ட்ஸ் இருக்காங்க, ஸ்டோர்ஸ் இருக்காங்க இதை வாங்குறதுக்கு. அதே காம்படிஷன் இஸ் ஆல்சோ டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். உங்க ப்ராடக்ட்டோ சொல்யூஷனோ பயங்கர யூனிக்கா இருக்கணும், ஒரு எக்ஸ்ட்ரா யூஎஸ்பின்னு வாங்க, யூனிக் செல்லிங் பாயிண்ட். அந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட் 2-3 எக்ஸ்ட்ரா இருந்தாதான் நீங்க விற்கிற கஸ்டமர் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்க நிறைய ஸ்டடி பண்ணணும். சும்மா ஐடியா வந்துருச்சுன்னா உங்களால சத்தியமா ஆரம்பிக்க முடியாது. பிரசாந்த் சொன்ன மாதிரி ஒரு 3 months 6 months நீங்க உங்க கோ ஃபவுண்டர்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸா சேர்த்து அதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். இந்த கம்பெனி 15 வருஷமா இந்த பிசினஸ்ல இருக்காங்க, பெருசா ஒன்றும் growth இல்லை, ஆனா ஐடியா இன்னும் சூப்பரா இருக்கு. நம்ம மாடர்ன் டெக்னாலஜிஸ், நம்ம மாடர்ன் எஜுகேஷன், மாடர்ன் இன்டர்நெட் வச்சு அதை எப்படி யூனிக்கா புஷ் பண்ணி காஸ்ட் கம்மி பண்ணி வேல்யூ ஜாஸ்தி பண்ண முடியும் தான் நம்ம காம்படிஷன் ஸ்டடி பண்ணணும். மதன் நீங்க சொல்லுங்க. ஸ்டடில இருந்து நமக்கு என்ன தெரிய வரும்னா, நீங்க சொல்றது கரெக்ட். மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பாப்போம். மதன் நீங்க சொல்லுங்க.
சொல்லுங்கள், ரீச் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பேசணும். இளைஞர்கள்கிட்ட ரீச் பண்ணணும், இந்த மாதிரி ஐடியாஸ் நம்ம கொண்டு வர ஐடியாஸ். மற்றபடி தமிழ்நாட்டிலேயே தேசிய லெவலில் இருக்கிற, அதாவது தேசிய லெவலில் தெரிகிற ஸ்டார்ட் அப்ஸ் கம்மின்னு சொல்லலாம். வெரி ஃபியூ, ஒன்றோ ரெண்டோ தான். அதை எப்படி நம்ம இன்னும் ஜாஸ்தி கொண்டு வரலாம்? எப்படி இவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வராங்க, இளைஞர்கள் இவ்வளோ ஐடியாஸ் வச்சுருக்காங்க, இது எப்படி ஒரு தேசிய லெவலில் கொண்டு வர முடியும்? என்கிட்ட தானே கேட்குறீங்க? ஆமாம், மதன் உங்ககிட்ட. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இட்ஸ் அ வெரி குட் திங் தட் த இங்கிலீஷ் மீடியா பேச ஆரம்பிக்கிறது, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொன்னா வந்து ஒன் ஆஃப் த பிகஸ்ட் கம்பெனிஸ் இன் இந்தியா ஒரு ஐடின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஜோஹோ. பட் நிறைய பேர் அதை மறந்துட்டு வந்து அப்படியே நார்த்ல இருக்கிற ஒரு 4 கம்பெனி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் ட்ரூ. இஃப் யூ ரியலி லுக் அட் த எக்கானமி, நம்ம வந்து பே பண்ற டாக்ஸ்ல இருந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஹேப்பனிங் இன் சவுத் இந்தியா இஸ் மச் ஹையர் தன் த நார்தர்ன் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இங்க கம்பெனிஸ் இல்லாம இல்லை, இங்க நிறைய இருந்துட்டு இருக்கு. பட் இப்போ வந்து நேஷனல் பிளாட்ஃபார்முக்கு நீங்க கொண்டு வரது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயமா நான் பாக்குறேன். ஸோ நீங்கள் அதிகபட்சம் பேசுறது வந்து சோஷியல் இஷ்யூஸ் பற்றி, சோஷியல் இஷ்யூஸை நம்ம முன் வைக்கணும் அப்படின்ட்டு. இது வந்து என்ன சொல்கிறது, நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, எதுக்கடா நம்மளுக்கு வம்புன்ட்டு அமைதியாக இருந்துக்குவாங்க. ஸோ இதை பண்ணுறதுக்கு நீங்கள் எது ஸ்ட்ரைக் ஆச்சு, எந்த விஷயம் உங்களுக்கு தூண்டுச்சு இதை நம்ம முன் வச்சே ஆகணும், இந்த மாதிரி விஷயத்தை பற்றி நம்ம பேசி ஆகணும் அப்படின்ட்டு? அப்படிலாம் ஒரு போதி மரத்துக்கு அடியில் உட்காந்து ஒரு நாலேஜ்லாம் வரல, சும்மா அப்படியே போஸ்ட் பண்ணிருந்தது தான். The thing is, நம்ம பேசுறோம், யூஎஸ்ல நடக்கிற ஒரு எலெக்ஷனை பத்தி பேசுறோம், பட் நம்ம ஊர்ல இருக்கிற எலெக்ஷனை பத்தி பேசுறது இல்ல. அது நம்மளுக்கு இருக்கிற இம்பாக்ட் அதிகமா இல்ல நம்ம ஊர்ல இருக்கிற இம்பாக்ட் அதிகமா? அண்ட் மோரோவர் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் when I was exposed to the Uber culture of cities in India, எனக்கு வந்து ரொம்ப ஏலியனேட்டடா ஃபீல் பண்ணேன். இங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு I was working in an IT company for a brief time, even before I did my masters. ஸோ அங்க வந்து இருக்கிற பசங்க வந்து பேசுறது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா எதெல்லாமோ பத்தி பேசுவாங்க, யூஎஸ் பத்தி பேசுவாங்க, யூரோப்பை பத்தி பேசுவாங்க. நம்ம ஊர்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க, நம்ம ஊர் கண்ணு முன்னாடி என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நம்ம பேசுறதை விட்டுட்டு என்னெல்லாமோ. ஐரானிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல வந்து இந்த மாதிரி லோக்கல் இஷ்யூஸ் பேச ஆரம்பிச்சப்போ அது அதிகமா பார்த்தது வந்து நம்ம ஊருக்குள்ள இல்ல, வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற இந்தியன்ஸ் வந்து they were watching me more. They wanted to know what is happening in our country. நம்ம இருந்துகிட்டு அங்க பார்க்கணும். ஸோ அது வந்து ஒரு culturally we are attracted more towards the grass is greener on the other sideங்கிற மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஏன் இதை பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே லாஜிக் தான். இதெல்லாமோ பேசுறோம், இதை விட்டுட்டு பேசி என்ன பிரயோஜனம்? இதுதான் மோர் ரெலவென்ட், இதுதான் நிறைய பேர் பாக்குறது, இதுதான் நிறைய பேர் கேட்கறது. ஸோ அதுல ஒரு பிசினஸ் இதுவும் இருக்கு. மதன், இப்போ கிராஸை பத்தி பேசியிருக்கீங்க, அதனால நிரஞ்சனா வந்து ஒரு என்வாயன்மெண்டலிஸ்ட், அதனால அவங்க கிட்ட கேட்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிரஞ்சனா, என்வாயன்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்த தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நம்ம நிறைய மார்ச் பார்த்தோம், அண்ட் வெவ்வேறு ஆர்கனைசேஷன்ஸ் வந்து முன் வச்சு பண்ணுறாங்க, க்ளீனப் ட்ரைவ்ஸ் பண்ணுறாங்க, பீச்லேயா இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். அது ஒரு பக்கம், அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி என்வாயன்மெண்ட் பேஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அது தவிர தமிழ்நாடு எஸ்பெஷலி சென்னையில பாத்தீங்கன்னா, சென்னையில வந்துட்டு ஆயிரக்கணக்கான ஏரி குளங்கள் இருக்கு. ஸோ ஏரி குளங்கள், சென்னை ஆக்சுவலி பி கால்ட் தி வாட்டர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அத்தனை ஏரி குளங்கள் இருக்கு, பட் இப்ப எல்லாமே வத்தி போயிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு சின்ன ஸ்கூல்ல படிக்கும் போது 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு ஆர்கனைசேஷன்ல சேர்ந்து வாலண்டியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணி, ஸோ ஒரு சின்ன வயசுல, இப்போ நிறைய பேர் என்ன சொல்லிருக்கீங்கன்னா, சின்ன வயசுல வந்துட்டு எப்படி ஒரு சைல்ட இம்பாக்ட் பண்றோமோ அது ரொம்ப முக்கியம். அது வந்துட்டு இட் அஃபெக்ட்ஸ் த சைல்ட் இன் அ பாசிட்டிவ் ஆர் அ நெகட்டிவ் வே. ஸோ சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த என்வாயன்மெண்ட் பேஷன் இருந்ததுனால அது வந்துட்டு அதை யூஸ் பண்ணி இப்போ வரைக்கும் ஐ எம் ஏபிள் டு கண்டினியூ இட் ஃபார்வர்ட். ஸோ நீங்க கேட்டது வந்துட்டு ஏரி குளங்கள், ஐ மீன் நிறைய சென்னையில இருக்குன்னு சொன்னேன். ஸோ சென்னையில ஏரி குளங்கள் இருக்கு, பட் ஐரனி என்னன்னா சென்னையில வந்துட்டு வாட்டர் ஸ்கார்சிட்டியும் நிறைய இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ ரியல் எஸ்டேட் அது எல்லாம் நம்ம இண்டஸ்ட்ரியல் பொலிட்டிக்கல் ரீசன் சொல்லிட்டே போகலாம். பட் இந்த அவேர்னஸ்ன்றதும் இப்போ நம்ம அதிகமா வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி லைக் சோஷியலைசேஷனுங்கிறது ஒரு மிக இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ். லைக் ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம என்வாயரன்மெண்ட் முக்கியம்னு சொல்லி வளர்த்தோன்னா மேபி அது ஒரு பேட்டர்னாக கூட மாறலாம். அது வந்து ஜென்ரேஷன்லேருந்து ஜென்ரேஷன் மூவ் ஆகும். ஸோ இதை வந்து எந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்க்கு பேசிக்காக ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கணும், பட் இதை வந்து எப்படி டைவர்ஸ் ஆக்கலாம், இது எப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம், இந்த என்வாயர்மெண்டல் பற்றி இருக்கிற அவேர்னஸ் இந்த கவுன்சில்ஸ் ஆர் எனி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆரம்பித்தோன்னா இப்படியெல்லாம் ரீச் ஆகும். தேர்ஸ் மோர் எஃபெக்டிவ் ரீச். இது எப்படி கொண்டாடலான்னு நினைக்கிறீங்க?
ஓகே ஸோ அது ஐ மீன் டெஃபினெட்லி சின்ன வயசுல இருந்து சொல்லி வளர்க்கணும். அது தவிர வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒண்ணுமே இல்லை, இப்போ சொல்ற மாதிரி we have to involve in dialogue. டெய்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது எது இம்பார்ட்டன்ட்ன்றத வந்துட்டு நம்ம பேசும்போதே தெரியும். நம்ம வந்துட்டு ஒரு ஸ்லீப் ஓவர்ல இருக்கோம், இல்லை ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்ன மாதிரி மீம்ஸ் ஷேர் பண்றோம். ஸோ மீம்ஸ் ஷேர் பண்றது வந்துட்டு நம்மளோட லோக்கலைஸ்டா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பத்தி மீம் ஷேர் பண்றோமா, இல்ல வந்துட்டு அதாவது நம்ம கண்டிப்பா என்டர்டெயின்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆன் அ டே டு டே பேசிஸ். பட் தென் அது தவிர வந்துட்டு நம்ம என்ன மாதிரி போஸ்ட் நம்ம சோஷியல் மீடியால ஷேர் பண்றது, என்ன மாதிரி புக்ஸ் நம்ம படிக்கிறது. ஸோ அதை புக்ஸ் படிச்சு அதை எதை நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்லை மற்ற ஆர்கனைசேஷன் கிட்டயோ நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது கம்யூனிகேட் பண்றது, தட் சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வீட்ல நம்ம எந்த மாதிரி டயலாக்ல இன்வால்வ் பண்றது, ஸோ ஆல் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல்ல ஆரம்பிச்சு அப்பதான் வந்துட்டு பெரிய லெவல்ல சேஞ்ச் எதிர்பார்க்கணும். நிரஞ்சனா சொல்லுங்க, ஒரு ஃபவுண்டராக, அதாவது ஒரு ஆண்டர்பிரினராக, நீங்கள் ஒரு உமன் ஆண்டர்பிரினர், அதாவது ஒரு பெண்மணியாக இந்த ஃபீல்டில் இருந்துட்டு நீங்கள் பார்த்த விஷயங்கள் எப்படி? அதாவது இஸ் இட் ஈஸி, சுலபமான விஷயமா ஒரு பொண் வந்து ஆண்டர்பிரினராக இருக்கிறது, அல்லது அதில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா? ஓகே ஸோ நான் வந்துட்டு ஆண்டர்பிரினர். ஸோ சிட்டா ஹேண்ட்மேட்ன்ற ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் அப் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்துட்டு இவங்க 3 பேரோட ரொம்ப டிஸ்டன்ஸ். ஸோ டிஜிட்டல் வேர்ல்டு ஆப்போசிட். ஸோ நோட் புக் விற்கிறேன் பேசிக்லி, அதுதான் வெரி சிம்பிள். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு தமிழ்நாடுல இருக்கிற விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி பேசும்போது ஐ ஹாவ் டு அட்மிட் தட் என்னோட ரெப்ரஸன்டேஷன் இஸ் வெரி லிமிடெட். பிகாஸ் நான் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு என்னோட குடும்பத்துல வந்துட்டு ஒரு கல்வியோட முக்கியத்துவம் சொல்லி வளர்த்த ஒரு குடும்பம். அதே மாதிரி வந்துட்டு நான் சென்னையில பிறந்திருக்கேன், அதுவே ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். அண்ட் தென் அது தவிர வந்துட்டு எனக்கு இப்போ இன்டர்நெட் இருக்கு, இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி கரெக்டா இருக்கு. ஸோ என்னோட வியூ பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப ப்ரிவிலேஜான ஒரு பேக்ரவுண்ட்ல வந்ததுனால கொஞ்சம் லிமிட்டட். ஐ வாண்ட் டு மேக் தட் யூனோ ஒரு இது மாதிரி. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம ஜென்ரலா தமிழ்நாடுல ஜென்ரலா பேசும்போது I think it's important to cover both urban as well as rural representation. So இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் வந்துட்டு சின்ஸ் டைம் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, ஃப்ரம் ஃபண்டிங் டு the process. இப்போ வந்துட்டு இப்போ என்னன்னா தமிழ்நாடுல வந்துட்டு MSME டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு பிசினஸ் லைஃப் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி டார்கெட்டடா நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஸோ ஒரு பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஆலோசனை, அதாவது ஐடியேஷன்ல ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து வந்துட்டு ஒரு ரா மெட்டீரியல் ஸ்டேஜ் வரைக்கும், இல்ல வந்துட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் மார்க்கெட்டிங், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் எல்லா ஸ்டேஜ்க்கும் ஒவ்வொரு சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு சேலஞ்சையும் டார்கெட் பண்ற மாதிரி கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது யாருக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ தமிழ்நாட்டுல வந்துட்டு Entrepreneurship Development and Innovation Instituteனு ஒன்று இருக்கு. அவங்க வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எப்படி வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் தேவையான ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தே ஹேவ் அ மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு $1 million ஐடியா இருக்கும்னு சொல்லுவாங்க, அது ஒரு பெரிய கோட் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஐடியா இருக்கிறவங்க வந்துட்டு கல்வியை பத்தி, கல்வி ஆர்வம் இருக்கும், நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் அந்த இண்டஸ்ட்ரியில கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அப்படி அந்த மாதிரி சேலஞ்ச் கண்டிப்பா ஸ்டார்டிங்ல எல்லாருக்குமே அந்த தே வில் ஃபேஸ். ஸோ அந்த மாதிரி கவர்மெண்டே ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தே கனெக்ட் யூ வித் பீப்புள் ஹூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் பேசிக்லி, அவ்வளவுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபண்டிங் டெஃபினெட்லி. ஸோ பட் ஃபண்டிங்ன்றது வந்துட்டு எல்லா ஸ்டார்ட் அப்புக்கும் ஃபண்டிங்ன்ற பிரச்சனை வராது. பிகாஸ் லாட் ஆஃப் அதர் பேசிக் சேலஞ்சஸ் ஆர் பீயிங் ஃபேஸ்ட். நிரஞ்சனா, இந்த கேள்வி நான் எல்லாருக்கும் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் சொன்னது கரெக்டு, ஃபண்டிங்கிற இஷ்யூ வந்து எல்லாருக்கும் வராது கண்டிப்பாக. ஒரு சில ஸ்டார்ட் அப்புக்கு வரும் ஃபண்டிங்கிற இஷ்யூ, மற்ற ஸ்டார்ட் அப்புக்கு வராது. ஆனால் நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா கல்வியிலேயே ஆண்டர்பிரினர்ஷிப், அதாவது நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்லேயே ஆண்டர்பிரினர்ஷிப் அல்லது ஸ்டார்ட் அப்பை பற்றி கற்றுக் கொடுப்பது முக்கியம்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்வி நான் எல்லாருக்கும் கேட்குறேன். நிரஞ்சனா, நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். அது ரொம்ப கண்டிப்பா முக்கியம். அது ஏன்னா இப்போ ஒரு 20 வயசு ஆன உடனே நீங்க வந்துட்டு என்கிட்ட காசு கொடுக்குறீங்க, நீ போய் பிசினஸ் ஆரம்பினா கண்டிப்பா என்னால ஆரம்பிக்க முடியாது. ஸோ ஒரு ஆண்டர்பிரினருக்கு வந்துட்டு பேசிக் ஸ்கில் செட்ஸ், ஒரு பேசிக் செட் ஆஃப் பர்சனா கண்டிப்பா தேவை. ஒரு ரெசிலியன்ட்டா இருக்கணும், அப்புறம் வந்து ஹார்ட் ஒர்க்கிங் டெஃபினெட்லியா இருக்கும், அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் கிரியேட்டிவா இருக்கணும், புதுசா ஏதாச்சும் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு நேச்சராகவே வந்துட்டு அவங்க அந்த மாதிரி ஒரு பர்சோனாஸ் இருக்கணும்.
அது வந்துட்டு ஒரு 20 வயசு நம்ம மைண்ட் ஃபுல்லா டெவலப் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம கிட்ட வந்து கொடுத்தா அது இட் கான்ட் பி டெவலப். ஸோ சின்ன வயசுல இருந்தே இந்த ஸ்கில் செட்ஸ் பேஸ் பண்ற மாதிரி இருக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு we should make sure we connect the opportunities to them. ஸோ அது வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்துட்டு நம்ம ஸ்கூல்ல என்வாயர்மெண்ட் கிளப் மாதிரி வந்துட்டு ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் கிளப்பும் நிரஞ்சனா ஆண்டர்பிரினர்ஷிப்னு பேச வரப்ப இந்த கொஸ்டின் நான் பிரசாந்த் போட விரும்புகிறேன். நம்மளோட டிபெண்டன்ஸ் எக்ஸ்டர்னல் மார்க்கெட்ஸ் மேலே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. சே சம் சாஃப்ட்வேர் சிப்ஸ். ஸோ பட் நம்ம இந்தியன் மேடே நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய யூத் இந்த மாதிரி இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் அவங்கள வெளியில் கொண்டாடுறது ஒரு கஷ்டமான விஷயம். பிகாஸ் அவங்க என்ன சொல்கிறது, அது எப்படி கொண்டாடலாம், இது எப்படி கேபிட்டலைஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி இந்த விஷயத்தை வெளியில் கொண்டாடலாம், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸை அப்ரோச் பண்ணலாம், இது இந்த மாதிரி ஏதாச்சும் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கா இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் நம்ம இந்தியன் ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கு? இல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இதுல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பிரச்சனையை நம்ம புதுசா ஒரு பிரச்சனை வந்து எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னா அந்த பிரச்சனை இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரச்சனைனா அதோட சொல்யூஷன் சொல்றது ரொம்ப ஈஸி. ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது மக்களுக்கே தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த பிரச்சனை ஒண்ணு இருக்கு, ஸோ அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ரொம்ப உங்களுக்கு பக்கத்தே இருக்கு, அதனால உங்களுக்கு இது கண்ணுக்கே தெரியல, சோ க்ளோஸ் டு தட் ஆன் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்னோட சிட்டி ஸ்கொயர் ஆப்லயே பாத்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் லொகேஷன், இந்த ஈக்குடிஸ்டன்ட் லொகேஷன் பிரச்சனை வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நம்ம எல்லாரோட லைஃப்ல டெனி கிவன் பாயிண்ட் கண்டிப்பா அந்த டிராவல் பண்றதுனால நம்ம அட்லீஸ்ட் ஒரு சண்டை ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சண்டை வந்திருக்கும், ஒரு பொய் சொல்லியிருப்போம். கண்டிப்பா டிராவலுக்கு நம்ம பெட்ரோலுக்கு காசு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்திருக்கும். ஆனா அதை வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணி அதை வெளியில சொல்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அதுக்கு வந்து இப்போ ஷிவ் சொன்ன மாதிரி இந்த டிஜிட்டல் ரூட் ஒன்று தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஐ லைக் டு டாக் அபவுட் வாட் ஐ எம் டூயிங். ஸோ என்னோட கேஸ்ல வந்து டிஜிட்டல் ரூட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மார்க்கெட்டிங்கே வந்து வெரி ஃபேமஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் அபவுட் டாக்கிங் அபவுட் த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் என்னங்கிறத பத்தி நம்ம பேசிருக்கோம். இந்த பிரச்சனை வந்து இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது வந்து இப்ப உங்களுக்கு இருக்கா, இப்ப நம்ம 5 பேர் இருக்கோம், நம்ம 5 பேருக்கு இருக்கா, சோ இப்ப வேர்ல்டுல எத்தனை பேருக்கு இருக்கு இந்த பிரச்சனை, தமிழ்நாடுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லாட்டி வேர்ல்ட் வைட் இருக்கா, அதர் கான்டினென்ட்ஸ் அதர் கண்ட்ரீஸ்ல இருக்காங்கறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். நமக்கிட்ட இருக்கிற டைம் குறைவா இருக்கிறதுனால ஷிவ் குவிக்லி உங்களோட ஒபினியன், உங்களோட கருத்து சொல்லுங்க. மியூட்ல நீங்க வந்து எப்படி யூத் வந்து உள்ள இன்டகிரேட் பண்ணலாம் கேக்குறதுக்கா, ஆர் வாட் ஆர் தி எஜுகேஷனையும் எப்படி கொண்டு வருது, யூத் எப்படி இன்டகிரேட் பண்ணுறது? Okay, one of the things that like from a private school or a government school that they have to do is startups or even getting into startup or starting something should be entrepreneurship should be taught as a course. அதுக்கு பெருசா கோர்ஸ் எக்ஸ்ட்ரா பிடி பீரியட் மாதிரி இன்னொரு பீரியட் ஆரம்பிக்கணும் ஒண்ணுமே கிடையாது. என்ன சொன்னாங்கன்னா சில in any classroom 40 பேரோ 50 பேரோ 60 பேரோ அதுல சில பேர் தான் ஒரு ஸ்பங்க் காமிப்பாங்க towards starting something. அந்த ஒரு 100 பேர்ல ஒரு 2 பேர் தான் can even succeed to build something. So entrepreneurship is actually not for everybody. One of the things that we should not glorify, அதாவது நம்ம entrepreneurs நிறைய செலிப்ரேட் பண்ணணும், பட் இட் should not be something that everybody should look forward to. For example, இந்தியன் டீம்ல எல்லாருக்கும் கிரிக்கெட் ஆடணும்னா 11 ஸ்பாட் தான் இருக்கு. அதே மாதிரி சக்சஸ்ஃபுல் பொட்டன்ஷியல் கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு. So in that sense it is a very small circle. The potential for people that can start a company is actually quite small. சரியா? So that is only some 2 people in a class, 1 person in a class. ஒரு 12th standard னு பாத்தீங்கன்னா அதுல 4-5 பேர் தான் இருப்பாங்க. அந்த 4-5 பேரை as a school, as a government கொஞ்சம் ரெகக்னைஸ் பண்ணி ஒரு 8th 9th 10th 11th 12th ல இருந்தே புடிச்சு அவங்களுக்கு ஒரு மென்டர்ஷிப் பண்ணனும். அது தவிர எப்படி ஒரு தேசிய லெவல்ல நீங்க சொன்னது கரெக்ட், இருக்கிற எல்லாரும் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது அல்லது ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ண முடியாது. ஆனால் இருக்கிற ஒருத்தர் 2 பேரை, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து இருக்காங்க, உங்கள் 3 பேரையும் எடுத்துக்கலாம், எப்படி ஒரு தேசிய லெவலில் நம்ம கொண்டு போக முடியும்? இளைஞர்களுக்கு அந்த சக்தி இருக்கா? இளைஞர்களுக்கு கன்ஃபார்மா சக்தி இருக்கு. மோர் தென் எனிதிங் கம்பெனி ஷுட் டூ இட். ஸோ பிரசாந்தா இருக்கட்டும், சிவா இருக்கட்டும், மதனா இருக்கட்டும், நிரஞ்சனாவா இருக்கட்டும், we should do the schools and companies. முன்னாடிலாம் ஐடின்னு சொல்லுவாங்க, ஆர் இண்டஸ்ட்ரியல் விசிட் ஈக்குவலன்ட். எல்லாத்தையும் தக்ஷின் சித்தா கூட்டிட்டு போகுது, மெரினா பீச் கூட்டிட்டு போகுது. அவங்க ஒரு கம்பெனிக்கு கூட்டிட்டு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கூட்டிட்டு வந்து இப்படிதான் ஸ்டார்ட் அப் இருக்கும், இவ்வளவுதான் பண்றாங்க. ரொம்ப நன்றி. மெரினா பீச்சை பத்தி பேசினதுக்கு. ஒரு தமிழ் டெலிகாஸ்டா இருந்துட்டு மெரினா பீச் நம்ம கொண்டு வரலன்னா then it would not have been correct. So thank you so much. ரொம்ப நன்றி எங்களோட சேர்ந்ததுக்கு. என் பேர் ஆர்த்தி கிருஷ்ணன். என்னுடைய நிகழ்ச்சி நடத்தி வந்தது கௌஷிகா பாலகிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சி முடிவுக்குள்ள வந்தது. தேங்க்யூ.
For more such videos, subscribe to the NewsX YouTube channel, hit the bell icon.